அன்பான தோழனே, தோழியே, மீண்டும் ஒரு முறை உன்னோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ நலமாக இருக்கிறாயா என்ற வார்த்தையின் எளிமையில் இருக்கும் அந்த அக்கறை உணர்வை நான் மனதார நேசிக்கிறேன். அந்த அன்பான வினாவும் அதற்கு பின்னால் இருக்கும் உணர்ச்சியும் மனித உறவுகளின் நரம்பை நம் மனத்தில் ஒத்திசைவு செய்யும் இசைதான். இன்று உன்னோடு உரையாட எண்ணியவுடன் என் மனதில் ஒன்று நெளிந்தது. அதுதான் உணர்வுகள் பற்றிய விழிப்புணர்வு. நீயும் நானும் மனிதர்களாய் பிறந்திருக்கிறோம். ஆனால் நம் வாழ்வின் சிறப்பு எதில் தெரியுமா? நம் உள்ளத்தில் இயற்கையே நமக்கு பரிசளித்திருக்கிற ஒரு அதிசயமான மென்பொருள். அவைதான் நம் உணர்வுகள். காதல், அன்பு, மகிழ்ச்சி, கோபம், துக்கம், ஈர்ப்பு, ஏக்கம், கவலை, இவையெல்லாம் நம் உள்ளத்தில் பிறக்கும் நம் ஆளுமையின் துணைவிகள். உணர்வுகள் தவறு அல்ல, அவை குறையும் அல்ல, அவை நாம் நாமாக இருப்பதற்கான அடையாளம். இச்சமயம் எனக்கு 2 ஆங்கில வார்த்தைகள் நினைவில் வருகின்றன: கண்ட்ரோல் மற்றும் மேனேஜ். உணர்வுகளை கண்ட்ரோல் செய்வதென்பதை நான் ஏற்க விரும்பவில்லை. அதற்கு பதில் மேனேஜ் செய்வது எனக்கு பொருத்தமானது. நான் உணர்வை அடக்குவதில்லை, அதனை முகாமை செய்கிறேன். கட்டுப்பாடு, கண்ட்ரோல் என்பது வலுக்கட்டாயமாக என்னை அழுத்தச் செய்யும் ஒரு வலியை ஏற்படுத்தும் செயலாக உணர்கிறேன். ஆனால் முகாமை, மேனேஜ் என்பது அந்த உணர்வுகளை அழுத்தாமல் அழகாக நெறிப்படுத்தும் கலையாகவே பார்க்கிறேன். ஒரு சமயம் என் மனதில் ஒருவரை பற்றிய வெறுப்பு முளைத்தது. அந்த உணர்வை ஒடுக்க முயன்றேன். அது எனக்குள்ளே கொதித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது நான் என் கோபத்தை ஒரு மாறுபட்ட விதத்தில் முகாமை செய்ய முடிவு செய்தேன். அதாவது கண்ட்ரோல் பண்ணிக் கொண்டிருந்த என்னுடைய உணர்வை கன்வெர்ட் செய்து பார்க்க முயற்சித்தேன். வெளியே சென்று என் கைகளால் மண்ணைத் தொட்டு பூந்தொட்டியில் நிரப்பி பூமரம் நாட்டினேன். என் கோபம் என் கை மூலம் மண்ணுக்குள் உரமாக சென்று அது ஒரு அழகான செடியாக மாறும் என நம்பினேன். நான் நட்ட செடிகள் எவ்வாறு முளைத்து வருகின்றது என்ற அழகை நாள்தோறும் அந்த பூந்தொட்டிக்கு அருகி சென்று ஆவலோடு பார்ப்பேன். சில நாட்கள் சென்றன. அழகான பூக்கள் மலர்ந்தன. என்னுடைய வெறுப்பு எங்கே சென்றது என்பது எனக்கே தெரியாது. இவ்வாறுதான் என்னுடைய உணர்வு என்னும் மென்பொருளை சூடாக்கிக் கொண்டிருந்த வெறுப்பு எனும் உணர்வை வலியின்றி மென்மையாக வெளியேற்றி அதை ஒரு மென்மையான பூவாக வளர செய்தேன் என்ற அழகிய உணர்வை நான் என்னுள்ளுணர்ந்தேன். வாழ்க்கை எவ்வளவு அழகானது பார்த்தாயா? ஆச்சரியமாக இருந்தது. இது ஒரு மேஜிக் போல் இருந்தது. நான் முகாமை செய்த கோபம் இன்று என் வீட்டை அலங்கரிக்கும் பூக்கள், மரமாக வளரவிருந்த வெறுப்பு நிழல் தரும் மரமாக மாறியிருக்கிறது. நீயும் முயற்சி செய்து பார். உன் உணர்வுகளை அடக்காதே, ஆனால் அவற்றை அழகாக முகாமை செய். அந்த வெறுப்பை ஒரு மலராக வளரச் செய். அந்த கோபத்தை ஒரு மரமாக மாறச் செய். அது நமக்கு நிழலளிக்கும். இதுதான் வாழ்க்கையின் அழகு அல்லவா? தோழனே, தோழியே, நீயும் இதனை முயற்சி செய்து பார். உணர்வுகளை அழுத்தாதே. அவை உருக்கப்பட வேண்டும், உருமாற வேண்டும். அவைகள் அழகு தரும் வடிவங்களாக விளங்க வேண்டும். கோபம் மட்டுமல்ல, மன அழுத்தம், விரக்தி, கவலை ஆகியவற்றையும் இப்படியாக மாற்றி பார்க்கலாம். ஓவியம் வரைந்து பார், தையல் செய்து பார், ஒரு மரக்கன்றை நட்டுப்பார். ஒரு விசிறி,
சைக்கிள், சில காகித வேலைகள், ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் வேலையை முயற்சி செய். யாருக்கு தெரியும், உனக்குள் மறைந்திருக்கும் ஆற்றல் கூட வெளிப்பட இடம் உண்டு. உணர்வுகளை கட்டுப்படுத்த முயலாதே. அவற்றை மாற்றி நிம்மதி நோக்கி செலுத்து. அதுவே வாழ்க்கையின் உண்மையான கலை. நம்மை நாமாக மாற்றும் பயணத்தின் பரிசு. நீ கடந்து வரும் காலம் எளிதானதல்ல. ஆனால் நீ அதை சமாளிக்கிறாய் என்றால் நீ வெற்றியாளன், வெற்றியாளி. நீ பயணத்தில் இருக்கிறாய், வெற்றிக்கு நெருக்கமாக இருக்கிறாய். உனக்காக ஒரு புதிய நாள் உனக்காகவே மலரவிருக்கின்றது. அதை நிம்மதியாக கட்டியெழுப்பு. அன்பாக வாழ்ந்து பார். நான் மீண்டும் வருகிறேன். உன் உள்ளத்தின் நிழலில் ஒரு தீண்டலாய்.